டேய் ஃபைனல் மேட்ச்ல வந்து இப்படி விளையாண்டுட்டு இருக்கானுங்க. டேய் முக்கியமான மேட்ச்ரா, நீ பாட்டுக்கு அவுட் ஆயிட்டு வர. அதாங்க ஃபைனல் மேட்ச்ல அடுத்து பவுலிங்க்கு பிளான் பண்ணல, அதான் சீக்கிரமா வந்துட்டேன். கவலைப்படாதீங்க, என் தம்பி சாய் பாத்துப்பா. டேய் சாயே, ஏடா அவுட் ஆயிட்டு சிரிச்சுக்கிட்டே வர? அவுட் ஆனது வருத்தம் தான், ஆனா இந்த வாட்டி ஹிட் விக்கெட் ஆகலையே, கேட்ச் அவுட் தான் நானு. அதான் நான் ஜாலியா இருக்கேன். டேய் ஃபைனல் மேட்ச்ல வந்து வெறும் 20 ரன்ல அவுட் ஆயிருக்கா? கோச், இந்த சீசன்ல என்னோட ஹையஸ்ட் ஸ்கோர் இதான் தெரியுமா உங்களுக்கு? இதுக்கு போய் திட்டுறீங்க. அப்புறம் இந்த ஹை ஸ்கோர் அடிச்சதுக்கு நைட்டு வீட்ல பார்ட்டி இருக்கு, வந்துருங்க மறக்காம. 2 செவல் நீ சேர்த்து வாங்கி வைங்க, வந்துடுறேன். என்ன கோச் அவுட் ஆயிட்டு வந்திருக்கேன், ஃபீல் பண்ணாம நிக்கிறீங்க? உன்னை அவுட் ஆக்குனதுக்கு அந்த ஆர்சிபி இருக்கானுங்க பாரு, அவனுக்கு தான்டா ஃபீல் பண்ணோம். என்ன கோச்? பின்ன என்னடா 19 ரன் அடிக்கிறதுக்கு பர்ஃபெக்ட்டா டெஸ்ட் இன்னிங்ஸ் ஆடனே, இன்னொரு 20 ரன் அடிச்சிருந்தா 80 பால சேர்த்து சாப்பிட்டுருப்படா. டேய் அங்க பாருடா, வாஷிங்டன் சுந்தர பாருடா, 50 ரன் அடிச்சிருக்கான்டா. அவனை பார்த்து கத்துங்கடா. இவன் ஒருத்தன் நல்லா அடிச்சுட்டு டீமே திட்டுவாங்க வச்சிரா அவனை. அவனை எங்கடா அடிக்க போறீங்க? வா, 15 ரன்னுக்கு மேல அடிக்க கூடாதுன்னு உங்க வீட்ல இருந்து சொல்லி அனுப்பிருக்காங்களா? டேய் பவுலரா நான் இவ்வளவு அடிச்சதே பெருசு. இங்க பாரு, சுப்மன் கில்லி சாய் சுதர்சனோட நான் ரன் அதிகம். ஏங்க எங்க டீம்ல இருக்க எவனுமே அடிக்கலன்னு நாங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். கமெண்டேட்டர் நீங்க ஏங்க வருத்தமா இருக்கீங்க? அட போங்கய்யா, பச்சை புள்ள நீங்க பத்திக்கவே இல்லை. பெட்ரோல் ஊத்துங்க, நல்லா பத்தம். அட போங்கய்யா, அவன் ஏதோ ஃப்ளூக்ல விக்கெட் எடுத்துட்டு இருக்கான். ஐயோ, சேசின்னு வந்துட்டா சின்ராசா கையிலே பிடிக்க முடியாது போலயே. என்னங்க இன்னைக்குன்னு பார்த்து ஆஃப்ல அடிக்காம லெக் சைடு அடிச்சு புறந்துட்டு இருக்கீங்க. சுடு தண்ணிக்குள்ளேயே கைய விடுவேன். இன்னைக்கு ஃபைனல் மேட்ச், சும்மாவா விடுவேன்? அதான் கப்பையும் வின் பண்ணிட்டீங்க, நீங்களும் 50 அடிச்சிட்டீங்க, அப்புறம் ஏங்க கோவமாவே இருக்கீங்க? இந்த ஜிடி ரொம்ப கம்மியா தான் அடிச்சானுங்களா, அதனால என்னால 50 தான் அடிக்க முடிஞ்சிச்சு, 100 அடிக்க முடியல. அதான் வருத்தமா இருக்கு. நீங்க 100 அடிக்கலன்னு என்ன, நம்ம கோல்மால் தமிழ்ல 100K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்களா, அதை கொண்டாடுவோம். அப்படிங்கிற ஏங்க எங்க அப்பா மேட்ச் பார்த்துட்டு இருந்தாரு, அப்புறம் நான் மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன், இப்போ என் பையன் மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது சரி, இந்த 3 ஜெனரேஷனுமே நீங்க தான் லீடிங் ரன் ஸ்கோரர் லிஸ்ட்ல இருக்கீங்களே, உங்களுக்கு வயசே ஆகாதா? என்னப்பா இப்படி கேட்ட? நான் 3 ஜெனரேஷன் கிட்டுப்பா. இவருக்கே 3 கிட்ட இருக்கு, இவர் 3 ஜெனரேஷன் கிட்டா. என்னது? ஒண்ணு பின்னாடி டிஷர்ட்ல உங்க பேர் தப்பா போட்டுருக்குங்க, போய் மாத்திட்டு வாங்க. இல்லையே, விராட் கரெக்டா தானே போட்டிருக்க. அது இல்ல, ரன் மிஷின்ல நீங்க ரன் மிஷின் போடாம விராட்னு போட்டிருக்கு. கொஞ்சம் பொறுமையா அடிப்பீங்களா, கேமரால ரெக்கார்ட் பண்ண முடியலையா? இது ரெக்கார்டா? போய் பிரேக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஐயோ, இவர் முன்னாடி பேப்பர்ல ரெக்கார்டுன்னு எழுதி வச்சா கூட அதையும் முறியடிச்சுடாரு போலயே. என்ன ஏதோ ரெக்கார்ட்னு கிடைச்சு? என்னது? அது ஓடலங்க, அது டேப் இருக்கார் ரெக்கார்டு. ஆமா இனிமே சிமெண்ட் ட்ராக்கா போட்டு விட்டுருக்க. இதெல்லாம் வந்து பேட்ஸ்மேன். அங்கிள் ஏன்னா தம்பி 2 பேரும் இவ்வளவு கோவமா வரீங்க, என்னாச்சு? அங்க ஒருத்தர் விளையாண்டுட்டு இருக்காரு, நாங்க போனா எங்களை விளையாட விட மாட்டாரு. உங்களே விளையாட விட மாட்டானா? ஆமா அங்கிள். யாரா அவரு? இந்த இருக்காரு. ஐயோ இவரா? இவர் நான் சின்ன பிள்ளையா இருந்ததுல விளையாண்டுட்டு இருக்காரு, அவர்கிட்ட என்னடா பிரச்சனை பண்ணி வச்சீங்க? கண்ணாடி போட்டவன் நல்லா படிப்பான், இவன் ரன் தான் அடிப்பான். அஜித் குமார் ரேஸ், இவன் வந்தாலே ரன் சேஸ். சாயா பயங்கரனா ஹிட், இவன் உடம்பு என்னைக்குமே ஃபிட். ஏய் என்னடா இவ்வளவு கோவமா நம்ம நோக்கி வந்துட்டு இருக்காரு, என்னடா பண்ணி வச்சீங்க? ஆமா அங்கிள், அவரு விளையாட விட மாட்டான், அதனால தான் அவர் ஆரஞ்சு கப் எடுத்துட்டு வந்துட்டேன். ஏய் அவன் கப்ப கூட விட்டுருவான், கேப்ப விட மாட்டானடா. அவன் மோசமானவன்லயே முக்கியமானவன்டா. ஏன்டா அவன் கேப்ப பிடிட்டு வந்தீங்க? வரண்டா வணக்கம் பாய். வணக்கம். ஏய் கேப் தாங்க. ஆஹா என்ன பாய், அங்க போற கேப் கூட பிடிக்கிறீங்க? அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்ல போற பந்தையே விட மாட்டேன், கேப் பேப்பரா விடுவேன். எல்லா வருஷமும் இவரே கேப் வாங்கிக்கிறாருங்க. ஏய் கேப் எனக்கு தான், கப்பும் எங்களுக்கு தான். ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆகாது. இல்ல கான்ஃபிடன்ஸா வேணும்பா, கப்பு உங்களுக்கு தான். பண்பத்தை கக்காதீங்க.